இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. தலைப்புச் செய்திகள். ஒன்றாரிய மாகாண அரசு கோவிட்-19 உலகத் தொற்று நோயின் பரவல் குறித்து ஆராய்வதற்கு மேற்கொண்ட கழிவுநீர் ஆய்வுகளை நிறுத்த உள்ளது. கொலையாளி ஒருவருக்கு ஜனாதிபதியாக பதவி வகித்த போது மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது. இலங்கை மின்சார சபை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மின் கட்டணங்களை குறைப்பதற்கான பரிந்துரையை வெளியிட்டுள்ளது. டெல்லிக்கு இமாச்சல் பிரதேச அரசு உபரி நீரை விடுவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் பணித்துள்ளது. காசாவில் இடம்பெயர்ந்தோர் தங்கியிருந்த பள்ளிக்கூடம் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 37 பேர் மரணமானார்கள். வணக்கம். ஒன்டாரியோ மாகாண அரசு கோவிட்-19 உலக தொற்று நோயின் பரவல் குறித்து ஆராய்வதற்கு மேற்கொண்ட கழிவுநீர் ஆய்வுகளை நிறுத்துவதற்கு மருத்துவத்துறையினர் கண்டனம் வெளியிட்டுள்ளார்கள். பீட்டர்பரோவின் தலைமை பொது சுகாதார மருத்துவர் இந்த ஆய்வுகள் கோவிட்-19 மட்டுமின்றி மேலும் பல நோய்களை கண்டுபிடிக்க உதவியதாக தெரிவித்து அரசின் முடிவு குறித்து ஏமாற்றம் வெளியிட்டுள்ளார். சமூகத்தில் நோய்களின் பரவலை கண்டுபிடிப்பதற்கான செயற்திறன் உள்ளதும் செலவு குறைந்ததுமான முறை இதுவெனவும் நேரடி பரிசோதனைகளுடன் ஒப்பிடும்போது சொற்ப பணமே இதற்கு செலவிடப்பட்டது என அவர் கூறியுள்ளார். ஒன்டாரியோ மாகாண பசுமை கட்சியும் அரசின் முடிவை கண்டித்துள்ளது. ஹாமில்டன் சிறுவர் மருத்துவமனையில் உள்நாக்கு சத்திர சிகிச்சைக்கு உட்பட்ட 2 சிறுவர்கள் மரணமான நிலையில் இந்த வகையான சத்திர சிகிச்சைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மே மாதத்தில் சத்திர சிகிச்சைக்கு அடுத்த நாளில் ஒரு பிள்ளை மரணமானது. சத்திர சிகிச்சையின் 9 நாட்களின் பின்னர் ஜூன் மாதத்தில் 2வது பிள்ளை மரணமானது. இந்த 2 மரணங்களுக்கும் இடையில் வெளித்தெரியும் தொடர்புகள் எவையும் இல்லை என்றாலும் அதீத முன்னெச்சரிக்கையாக இந்த சத்திர சிகிச்சைகள் இடைநிறுத்தப்படுவதாக மருத்துவமனை தெரிவித்தது. விரிவான வெளிப்பு ஆய்வொன்று நடத்தப்படும் என அது குறிப்பிட்டது. ட்ரோம் பிராந்திய காவல்துறை தமது பெண் அதிகாரி ஒருவரின் வாகனத்தை திருடி அவரது துப்பாக்கியையும் பறிக்க முற்பட்ட ஒருவரை கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. வெட்பில் உள்ள விக்டோரியா ஸ்ட்ரீட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றது என சமூக வலைதளத்தில் ட்ரம் காவல்துறை தெரிவித்தது. வாகனத்திலிருந்து அதிகாரியை வெளியேற்றுவதற்கும் ஆயுதத்தை பறிப்பதற்கும் முற்பட்ட இந்த நபர் பின்னர் தப்பியோடிய போதிலும் சிறிது தூரத்தில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது 1944ஆம் ஆண்டு இதே நாளில் நார்மண்டியில் தரையிறங்கிய கெனடிய படை வீரர் ஒருவருக்கு பிரான்சின் அதி உயர் படைத்துறை விருது இன்று வழங்கப்பட உள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த 99 வயதான ஜோசப் வக்கீல்ஸ் கெசாங் என்ற இந்த முன்னாள் படை வீரருக்கு வான்கூவரில் நடைபெறும் நிகழ்வில் இந்த விருது வழங்கப்படும். பிரெஞ்சு மண்ணில் போர் நடவடிக்கையில் பங்கெடுத்த கெனடிய படையினரில் உயிருடன் இருப்போர் இந்த விருதுக்கு தகுதி பெறக்கூடும் என்பதால் இந்த விடயத்தை அறிந்தவர்கள் தம்மை தொடர்பு கொள்ள வேண்டும் என வான்கூவரில் உள்ள பிரான்ஸ் துணை தூதர் தெரிவித்தார். சஸ்கெச்சுவான் பழங்குடி பகுதியில் 11 பேரை கொன்றவரை கைது செய்வதற்கு RCMP-யினர் எடுத்த நடவடிக்கை தொடர்பான உள்ளக மீளாய்வு அறிக்கையை RCMP-யினர் இன்று வெளியிட உள்ளார்கள். 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி மைல்ஸ் ஆண்டர்சன் 11 பேரை கொலை செய்து மேலும் 17 பேரை காயப்படுத்தினார். 3 நாட்களின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்தில் கொக்கைனின் அளவுக்கு அதிகமான பாவனை காரணமாக அவர் மரணமானார். டொரண்டோவுக்கு வரும் உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை கோவிட்-19 முந்தைய காலத்துடன் ஒப்பிடும்போது குறைவாகவே இருப்பதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு 26.5 மில்லியன் உல்லாச பயணிகள் டொரண்டோ வந்தார்கள். அவர்கள் $8.4 பில்லியன் செலவிட்டார்கள். 2019ஆம் ஆண்டில் 28 மில்லியன் உல்லாச பயணிகள் டொரண்டோ வந்தார்கள். அமெரிக்கா மற்றும் வெளிநாட்டு உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை முன்னைய அளவுடன் ஒப்பிடும்போது குறைவாக இருப்பதுடன் உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போக்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இலங்கை உச்சநீதிமன்றம் பெண் ஒருவரை கொடூரமாக கொலை செய்த ஜூட் ஜெயமகா என்பவருக்கு 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவி வகித்த போது மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பை ரத்து செய்துவிட்டது. அரசியலமைப்பு விதிகளுக்கு முரணாக இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதாக நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. தற்போது வெளிநாட்டில் இருக்கும் கொலையாளியை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு சட்டமா அதிபருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மைத்ரிபால சிறிசேன மனுதாரருக்கும் கொல்லப்பட்டவரின் பெற்றோருக்கும் ஒவ்வொரு மில்லியன் ரூபாவை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் பணித்தது. 2005ஆம் ஆண்டு ராஜகிரியவில் உள்ள ராயல் பார்க் கொண்டோமினியத்தில் ஸ்வீடனை சேர்ந்த தந்தைக்கும் இலங்கை தாய்க்கும் பிறந்த இவோன் ஜான்சன் என்ற 19 வயதான பெண்ணை ஜெயமாக கொடூரமாக கொலை செய்தார். அவருக்கு உச்சநீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது.
இலங்கை மின்சார சபை ஜூலை 1ஆம் தேதியில் இருந்து மின் கட்டணங்களை குறைப்பதற்கான பரிந்துரையை வெளியிட்டுள்ளது. முதல் 30 அலகுக்கான கட்டணம் 8 ரூபாவிலிருந்து 6 ரூபாவாகவும் 30 முதல் 60 அலகுகளுக்கான கட்டணம் 20 ரூபாவிலிருந்து 11 ரூபாவாகவும் 60 முதல் 90 அலகுகளுக்கான மின் கட்டணம் 30 ரூபாவிலிருந்து 18 ரூபாவாகவும் 90 முதல் 120 அலகுகளுக்கான கட்டணம் 50 ரூபாவிலிருந்து 30 ரூபாவாகவும் குறைக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரை எதிர்வரும் 2 நாட்களில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் சட்ட கல்லூரிகளில் கல்வி கற்கும் மாணவர்களில் 75% பெண்களாக இருந்தாலும் நாடு முழுவதிலும் 2 அல்லது 3 பெண்களே ஜனாதிபதி வழக்கறிஞர்களாக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்டன தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது தொடர்பான சட்ட மூலத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர் இதை ஏற்க முடியாது எனவும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணாது செல்ல முடியாது என கூறினார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பண்பாட்டு பழக்கங்களும் பெண்கள் சமமாக நடத்தப்படுவதற்கு முரணாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் எவ்வாறு இணைக்கப்பட்டார் என விசாரணை செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் குற்ற புலனாய்வுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். இலங்கை குடியுரிமை இல்லாத டயனா கமகேயின் பெயர் எவ்வாறு தேசிய பட்டியலில் இணைக்கப்பட்டது என கேள்வி எழுப்பிய ஒருவர் காவல்துறையில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். இந்த நிலையில் இது குறித்து விசாரணை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிவான் குற்ற புலனாய்வுத்துறைக்கு உத்தரவிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட டயனா கமகே பின்னர் அரசுடன் இணைந்து ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவரிடம் இலங்கை குடியுரிமை இல்லை என்பதால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க முடியாது என கடந்த மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்ச் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியை இன்று பார்வையிட்டார். முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கத்தின் இணைப்பாளர் மரிய சுரேஷ் ஈஸ்வரியும் புதைக்குழி தொடர்பான வழக்கில் ஈடுபட்டுள்ள வழக்கறிஞர்களில் ஒருவரான கணேஸ்வரனும் அவருக்கு நிலைமைகள் குறித்து விளக்கமளித்தார்கள். வடமாகாணத்திற்கான பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள பிரான்ச் இன்று முல்லைத்தீவில் பல தரப்பினரையும் சந்திக்கிறார். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் செய்மதி வழி இணைய சேவைக்கு இலக்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு பூர்வாங்க அனுமதியை வழங்கி இருப்பதாக தொழில்நுட்பங்கள் ராஜாங்க அமைச்சர் கனக ஹெரத் தெரிவித்தார். பொதுமக்களுடைய கருத்துக்களை அறிந்த பின்னர் ஆணைக்குழு முழுமையான அனுமதியை வழங்கும் எனவும் இந்த கருத்தறியும் நடவடிக்கை குறித்த விவரங்கள் நாளை வெளியிடப்படும் என அவர் கூறினார். இணைய வசதிகள் அற்ற எளிதில் சென்றடைய முடியாத தொலைதூர பகுதிகளுக்கு அதிவேக இணைய சேவையை ஸ்டார்லிங் வழங்குகிறது. ஆனால் இதன் கட்டணம் ஒப்பீட்டளவில் அதிகமானது என்பதால் இலங்கையின் தொலைதூர பகுதிகளில் உள்ளவர்களால் இதை பெற முடியுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரது அரசியல் அலுவலகம் ஒன்றை கொழும்புவில் திறந்து வைத்தார் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசியல் செயற்பாடுகளை அவர் இந்த அலுவலகத்தினூடாக மேற்கொள்வார் என அது குறிப்பிட்டுள்ளது. டெல்லியின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஹிமாச்சல் பிரதேச அரசு உபரி நீரை விடுவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வாறு நீர் விடுவிக்கப்படுவது குறித்த தகவலை ஹரியானா மாநில அரசிடம் இமாச்சல் பிரதேச அரசு வழங்க வேண்டும் எனவும் ஹரியானா இந்த நீரை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என நீதிமன்றம் பணித்தது. கடுமையான வெப்பத்தின் மத்தியில் டெல்லியில் நிலவும் கடுமையான நீர் தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு அயல் மாநிலங்களிலிருந்து நீர் விடுவிக்கப்பட வேண்டும் என ஆம் ஆத்மி அரசு கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை தேவை என தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளதாக தெரிவித்தார். அங்கு இடம்பெற்ற வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணிக்கை நிலையத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளுக்கும் ஊடகங்களில் வெளியான தகவல்களுக்கும் இடையில் பெருமளவு முரண்பாடுகள் இருந்ததாக செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். தமது மகன் விஜய் பிரபாகரன் சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டதாக அவர் கண்டித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைவரும் இணைவோம் என ஓ பன்னீர்செல்வம் விடுத்த அறிவிப்பை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி நிராகரித்துள்ளார். ஜெயலலிதாவை விமர்சித்த அண்ணாமலையுடன் கைகுலுக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் தொண்டர்களை அழைப்பதற்கான உரிமையை இழந்துவிட்டதாக செய்தியாளர்களிடம் அவர் கூறினார்.
தம்முடன் இணையுமாறு சசிகலா அழைத்து 24 மணி நேரம் கடந்துவிட்ட போதிலும் யாராவது அவரிடம் சேர்ந்தார்களா என அவர் கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சிறந்தது எனவும் அவரது தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று அரசு அமைக்கும் எனவும் முனுசாமி தெரிவித்தார். காசாவின் மத்திய பகுதியில் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்புடன் தொடர்புடைய பள்ளிக்கூடம் ஒன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது. மேலும் பலர் காயமடைந்தார்கள். கொல்லப்பட்டவர்களிலும் காயமடைந்தவர்களிலும் பலர் பெண்களும் குழந்தைகளும் என தெரிவிக்கப்பட்டது. இடம்பெயர்க்கப்பட்டவர்களே தாக்கப்பட்டதாக பலஸ்தீனர்கள் கூறினாலும் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் உறுப்பினர்கள் மீதே தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்தது. டி-டே என அழைக்கப்படும் நார்மண்டி தரையிறக்கத்தின் 80வது ஆண்டு நினைவேந்தலில் அமெரிக்கா, கனடா, பிரித்தானியா உட்பட நேச நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். நேச நாடுகளுடைய படைகள் தரையிறங்கி 5 இடங்களிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. கனேடிய பிரதம மந்திரி ஜுனோ பீச் என்ற சங்கேத பெயரால் அறியப்படும் பகுதியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் சர்வதேச நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். சர்வதேச நினைவேந்தல் நிகழ்வு ஒமகா பீச் என்ற சங்கேத பெயரால் அறியப்படும் பகுதியில் நடைபெற உள்ளது. 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற சுமார் 200 முன்னாள் படையினரும் இன்றைய நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார்கள். ரஷ்ய தூதுவருக்கு விடுத்த அழைப்பை பிரான்ஸ் அரசு பின்னர் மீளப் பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் அவற்றின் ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த அனுமதி வழங்கப்பட்டால் இந்த நாடுகளுக்கு அருகில் உள்ள நாடுகளுக்கு தமது ஏவுகணைகளை வழங்க உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாட்டு செய்தி நிறுவனங்களின் மூத்த செய்தியாளர்களிடம் நேற்று நடத்திய சந்திப்பில் இவ்வாறு அவர் எச்சரிக்கை விடுத்தார். உக்ரைன் மீதான முழு அளவிலான ஆக்கிரமிப்பு போர் ஆரம்பமாகிய பின்னர் அவர் இவ்வாறான சந்திப்பை முதல் முறையாக நடத்தியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள எவரும் உக்ரைன் குறித்து கரிசனை கொள்ளவில்லை எனவும் அமெரிக்காவின் நலன்களிலேயே அக்கறை கொண்டிருப்பதாக உக்ரைன் மக்களுக்காகவோ உக்ரைனுக்காகவோ அங்கு போர் இடம்பெறவில்லை என புட்டின் மேலும் கூறினார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நெதர்லாந்தில் ஆரம்பமாகியது. இன்று நெதர்லாந்தில் தேர்தல் நடைபெறுகிறது. நாளை செக் குடியரசு, அயர்லாந்து ஆகிய நாடுகளிலும், சனிக்கிழமை மால்டா, ஸ்லோவாக்கியா, லட்வியா ஆகிய நாடுகளிலும், ஞாயிற்றுக்கிழமை ஏனைய 21 நாடுகளிலும் தேர்தல் நடைபெற உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட வலதுசாரி கட்சிகள் இந்த தேர்தலில் முன்னரை விட அதிகமான வாக்குகளை பெறும் அதேவேளை பசுமை கட்சிகளும் லிபரல் கட்சிகளும் இழப்புகளை சந்திக்க உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதியில் சிபு மாகாணத்தில் மீன்பிடி படகொன்றில் வெடிப்பு ஏற்பட்டு தீ பரவிய சம்பவத்தில் 6 பேர் மரணமானார்கள். நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றது. மரப்படகில் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறை தொடர்ந்து வெடிப்பும் தீப்பரவலும் ஏற்பட்டன. 6 பேர் மீட்கப்பட்டார்கள். அவரில் ஒருவர் உயிராபத்தான நிலையில் இருக்கிறார். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்றிரவு இடம்பெற்ற போட்டிகளில் ஆஸ்திரேலியாவும் உகண்டாவும் வெற்றி பெற்றன. உகண்டா அணி பப்புவா நியூகினி அணியை 3 விக்கெட்டுகளால் தோற்கடித்தது. உகண்டா அணியின் பிராங்க் இன்சுபுகா 20 கிரிக்கெட் உலக கிண்ண போட்டியொன்றில் மிக குறைந்த ஓட்டங்களை கொடுத்த பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியா அணி ஓமான் அணியை 39 ஓட்டங்களால் தோற்கடித்தது. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.